ஆனால் ஸ்கூல் பாடங்களை மட்டும் சரியாக படிக்க மாட்டேங்கிறான்னு சொன்னால் நீங்கள் அவரை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஒழுங்காக படிக்க மாட்டேங்கிறா, நல்ல புத்திசாலியாக இருந்தா அப்படின்னு சொன்னால் நீங்கள் அவர்களை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. அந்த பச்சை பயிரினை அதை நல்லா இந்த ஸ்ப்ரவுட்ஸ் அப்படின்னு சொல்லுவா இல்லையா, ஊற வச்சு முளைக்கட்டி கொடுக்குறா இல்லையா, அதை சாப்பிடும் பொழுது அவனுடைய மூளையானது தூண்டப்படும். உங்கள் குழந்தை சரியாக படிக்கவில்லை என்று சொன்னால் அந்த குழந்தையினுடைய ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிறது எப்படி இருக்குன்னு பார்த்துக்க வேண்டியது. உண்மையிலேயே உங்களுடைய குழந்தை இன்டெலிஜென்ட் தான், ஆனால் ஸ்கூல் பாடங்களை மட்டும் சரியாக படிக்க மாட்டேங்கிறான்னு சொன்னால் நீங்கள் அவரை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா அவனுக்கு இயற்கையாகவே புத்திசாலித்தனம் அப்படிங்கிறது இருக்கு இல்லையா, அவன் நிச்சயமாக ஏதோ ஒரு வழியில் பொழைச்சிப்பா இல்லையா, அதனால் அதை பற்றி கவலைப்படவே வேண்டாம். அதே நேரத்திலே அவனுக்கு அந்த ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிறதே குறைச்சலாக இருக்குது, கொஞ்சம் மந்தமாக தான் இருக்கான், அவன் சரியாக செயல்பட மாட்டேங்கிறான், அவனுக்கு பாடங்கள்லாம் சரியாக புரிய மாட்டேங்குது அப்படிங்கிற பட்சத்திலே மட்டும்தான் நாம் அதற்கான ஆன்மீக ரீதியான தீர்வு என்ன என்பதை பார்க்க வேண்டும். அதற்கு முன்னதாக நம்ம முதல்ல ஒரு கண்டிஷன் பார்த்தோம் இல்லையா, எல்லா பெற்றோருக்குமே ஒரு கவலைங்கிறது இருக்கு. என் பையன் 10th இருக்கான், என் பையன் +2 இருக்கான், இல்லை காலேஜில் படிச்சுட்டு இருக்கான், எப்போ பார்த்தாலும் சுத்தின்ண்டே இருக்கான், ஒழுங்காக படிக்க மாட்டேங்கிறான், நல்ல புத்திசாலியாக இருந்தான் அப்படின்னு சொன்னால் நீங்கள் அவர்களை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா நம்மளுடைய கருத்துக்களை குழந்தைகளின் மேல் திணிக்கவே கூடாது. இதை நம்ம புரிஞ்சுக்கணும் இல்லையா. என் குழந்தை டாக்டராக தான் போகணும்னு சொல்லி நம்ம யார் அதை தீர்மானம் பண்ணுறதுக்கு? அவனுக்கு எதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அதில் விட்டுடுங்கோ. சரி, இரண்டாவதாக வரக்கூடிய அந்த கண்டிஷன் எடுத்துப்போம். அவன் இயற்கையாகவே அவன் கொஞ்சம் மந்த புத்திக்காரனாக இருக்கிறான், அவனை எப்படியாவது பிக்கப் பண்ண வைக்கணும்னு பார்க்குறேன் சார் அப்படின்னு சொன்னால் அவனுக்கு தியரியில் மட்டும்தான் டல் அடிக்கிறானா அல்லது ப்ராக்டிக்கல் ரீதியாகவும் அப்படி தான் இருக்கானா? அதாவது செய்முறைகள் அவன் புஸ்தகத்தை வச்சுருந்தா சார் படிக்க மாட்டேங்கிறான், அதே நேரத்தில் ஒரு ஸ்பேனரு ஸ்க்ரூ டிரைவர்லாம் எடுத்துட்டு அவன் சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறான் என்று சொன்னால் அவனுடைய ஜாதகத்தை நீங்கள் உங்களுடைய ஜோதிடரிடம் காண்பிக்க வேண்டியது. ஜோசியர் பார்த்துட்டு அவனுக்கு சனி ராகுலாம் நல்லா இருக்கு, ஆனால் புதன் மட்டும் அஸ்தமிச்சு போச்சு அப்படின்னு சொன்னால் அந்த புதன் கிரகத்திற்குரிய பரிகாரங்களை செய்து கொள்ள வேண்டியது. புதன் அப்படின்னு சொன்னால் புதனுக்குரிய அந்த தானியமாக பச்சை பயிறு என்பதை சொல்லியிருக்கிறார்கள். அந்த பச்சை பயிரினை அதை நல்லா இந்த ஸ்ப்ரவுட்ஸ் அப்படின்னு சொல்லுவா இல்லையா, ஊற வச்சு முளைக்கட்டி கொடுக்குறா இல்லையா, அதை சாப்பிடும் பொழுது அவனுடைய மூளையானது தூண்டப்படும். அதே மாதிரி தான் துளசி அப்படிங்கிறதும், பெருமாள் கோவிலுக்கு போனால் துளசி கொடுக்குறா இல்லையா, எதற்காக என்று சொன்னால் அந்த புதனுக்குரிய தெய்வமாகவே விஷ்ணுவே நாராயணாய நமஹா அப்படின்னு சொல்லுவோம். பெருமாளைத்தான் சொல்றா, அங்கே துளசி என்பதை குடிக்கிறார்கள் அல்லவா, இதுதான் புதனுக்குரிய தாவரமாகவும் பார்க்கப்படுகிறது. இந்த துளசி அப்படிங்கிறத 2 சாப்பிட்டு வந்தாலே அவனுடைய மூளையானது தூண்டப்படும். அதே மாதிரி வீட்டில் எப்பயுமே ஒரு விஷ்ணு சஹஸ்ரநாமத்தை போட்டு விட்டேல்லாம் அது பாட்டி உள்ள ஓடிண்டே இருக்கும். அந்த வைப்ரேஷன் விஷ்ணு சஹஸ்ரநாமத்தினுடைய ஒலியானது இவருடைய மூளையை நன்றாகவே தூண்டி அந்த தியரிலையும் அவனுடைய நாலேஜை நல்லா டெவலப் பண்ணி கொடுக்கும். இது உங்களுடைய குழந்தையினுடைய ஜாதகம் என்பது தீர்மானிக்கும். இன்னும் ஒரு சில பேர் ஜாதகங்களில் பார்த்தோம்னா அவன் ப்ராக்டிக்கலாகவும் அவன் எதையும் சரியாக பண்ண மாட்டேங்கிறான், அவனுக்கு தியரியும் புரியல, ரொம்பவே டல்லாக இருக்கான் சார், மந்த புத்தியோடவே இருந்துன்னு இருக்கான் அப்படின்னு சொன்னால் அதற்கான தீர்வு என்னங்கிறதையும் ஜோதிடமே சொல்லிவிடும். அவனுடைய ஜாதகத்தை பார்க்கும் பொழுது அவனுக்கு ஒரு சந்திரன் கேத்து என்பது சேர்ந்து இருக்கிறது, அவனால் சரியாக பிக்கப் பண்ண முடியல, சந்திரனும் கேத்துவும் ஒரே டிகிரியில் இருக்காங்கிறத பார்த்துக்கணும். ஜாதகம் நான் இப்படி சொன்ன உடனே குழந்தையோட ஜாதகத்தை எடுத்து பார்த்து ஒரே கட்டத்தில் சந்திரனும் கேத்துவும் இருக்குன்னு சொல்லி தவறான முடிவிற்குள் வந்துவிடக்கூடாது. சந்திரனும் கேத்துவும் ஒரே டிகிரியில் இருக்கா, எப்படி டிராவல் பண்ணுறாங்கிறத உங்களுடைய அஸ்ட்ராலஜர் தான் சொல்லுவார். அதை பார்த்து கொண்டு அதற்கு ஏற்றாற்போல் பரிகாரங்களை செய்து கொள்ள வேண்டியது. சந்திரன் கேத்து சேர்க்கைக்கு என்ன சொல்லுவான்னு சொன்னால், திங்கட்கிழமை தோறும் பிள்ளையார் கோயிலில் போய் பிரார்த்தனை வச்சுக்குங்கோ, பிள்ளையாரை நமஸ்காரம் பண்ணுங்கோ, குழந்தைக்கு விநாயகருடைய ஸ்லோகத்தை எல்லாம் சொல்லி கொடுங்கோன்னு சொல்லுவார். இது போக எல்லா குழந்தைகளுமே சந்திக்கின்ற ஒரு விஷயம் என்ன தெரியுமா, எக்ஸாமினேஷன் ஹாலில் போய் எனக்கு கரெக்டாக மறந்து போயிடுது சார், கரெக்டாக இந்த பாயிண்ட் நான் கிளாஸ்லாம் நல்லா தான் படிக்கிறேன், ஆனால் அந்த நேரத்தில் ஒரு படபடப்பு வந்துடுது, அந்த நேரத்தில் எனக்கு சரியான அந்த பாயிண்ட் டக்குன்னு ஞாபகத்துக்கு வர மாட்டேங்குதுன்னு சொன்னால் அதற்கு பிரக்யா தட்சிணாமூர்த்தியை வழிபட வேண்டியது.
பிரக்ஞைன்னு சொன்னா அந்த ஸ்மரணம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அந்த ஞாபகம் அப்படிங்கிற டக்குன்னு வந்துடும் அந்த நேரத்தில். அந்த பிரக்ஞா தட்சிணாமூர்த்திக்குரிய ஸ்லோகங்களை சொல்லி அவரை வணங்க வேண்டியது. அதுக்கு என்ன ஸ்லோகம் சொல்லுவான்னு சொன்னா, ஓம் நமோ பகவதே தட்சிணாமூர்த்தையே மஹ்யம் மேதாம் பிரக்யாம் பிரயச்ச ஸ்வாஹா அப்படின்னு சொல்லுவா. அதே மாதிரி தான் ஹயக்ரீவரையும் வணங்க வேண்டியது. ஹயக்ரீவருக்குரிய ஸ்லோகத்தை எல்லா ஸ்கூல்லையுமே சொல்லித்தரா இல்லையா, அவருக்குரிய ஸ்லோகமான அந்த ஞானானந்தமயம் தேவம் நிர்மல ஸ்பட்டிகாக்கிருதிம் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஹயக்ரீவம் உபாஸ்மஹே அப்படின்னு சொல்லலாம். இது போக வேத மந்திரங்களில் அழகா ஹயக்ரீவருக்கு ஒரு மந்திரம் சொல்றா, உத்கீத பிரணவோத்கீத சர்வவாக்கீஸ்வரேஸ்வர சர்வவேத மயா சிந்தியா சர்வம் போதய போதயா அப்படின்னு ஒரு ஸ்லோகம் சொல்றா. இந்த ஸ்லோகத்தை சொல்லி கூட இந்த குழந்தைகள் வழிபடுவதன் மூலமாக கண்டிப்பாக இவர்களுடைய மூளையானது தூண்டப்படும். அந்த நேரத்திலே எக்ஸாமினேஷன் ஹாலில் கரெக்டாக இவாளால் பர்ஃபார்ம் பண்ண முடியும். இதையும் நாம் நம்முடைய குழந்தைகளுக்கு சொல்லித்தர வேண்டியது. சர்வே ஜனாஹ சுகினோ பவந்து.